Hi friends, welcome to InfoTechRaj. இந்த வீடியோல இந்த போர்ட்டபிளான போர்ட்ரானிக்ஸ் மாப்காப் 4 வயர்டு மற்றும் வயர்லெஸ்ஸான 2-in-1 வேக்யூம் கிளீனர் அண்ட் ப்ளோயரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதை நீங்க உங்களோட காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 18000 PA சக்ஷன் பவர் கொண்டது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன் எதுவும் இல்ல. நான் Flipkartல தான் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 2-in-1 வேக்யூம் கிளீனரோட பிரைஸ் எவ்வளோ, அந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வியூ ப்ராடக்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ராடக்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இது ஓபன் பாக்ஸ் டெலிவரிங்கிறதுனால ஆல்ரெடி ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணியாச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு டைம் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. சோ டேமேஜ் எதுவும் இல்லாம தான் வந்துச்சு. நான் இதை மெயினா என்னோட காருக்காக தான் வாங்கியிருக்கேன். சோ அதனால தான் கார்லயே உட்காந்து அன்பாக்ஸ் பண்றேன். ஓகே, இப்போ குயிக்கா பாக்ஸ்ல என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ பாக்ஸோட டாப்ல பாத்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ்ங்கிற பிராண்டையும் அவங்க என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் விற்கிறாங்கிறதையும் போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் பக்கம் பாத்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் மாப்காப் 4 வேக்யூம் கிளீனர் அண்ட் ப்ளோயருங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அந்த வேக்யூம் கிளீனரோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட சைடுல பார்த்தனா வேக்யூம் கிளீனர் அண்ட் ப்ளோயர் ஃபங்க்ஷன், ரீசார்ஜபிள் பேட்டரி, 2-speed அட்ஜஸ்ட்மெண்ட், வாஷபிள் ஹெப்பா ஃபில்டர், 1-press டஸ்ட் ரிலீஸ், பில்ட் இன் ஃபிளாஷ் லைட், LED டிஸ்ப்ளே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அப்படியே பாக்ஸோட பின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2-in-1 கோட்லெஸ் அண்ட் கோடட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வயர்லெஸ் அண்ட் வயர்டுன்னு அர்த்தம். இது நீங்க சார்ஜ் போட்டு வயர்லெஸ்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா வயர் மூலமா கார்ல கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 18000 PA ஹை சக்ஷன் பவர்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால வேக்யூம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பண்ணும். நம்ம கம்மியா காசு கொடுத்து வாங்குற வேக்யூம் கிளீனர்லாம் பாத்தீங்கன்னா 6000, 7000, 10000 தான் வேக்யூம் கிளீனர் பவர் இருக்கும். சோ இதுல ஹை சக்ஷன் பவர் இருக்கு, அதனால தான் இதை வாங்கினேன். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 12 வோல்ட் கார்ல கனெக்ட் பண்ற கேபிள் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க உங்க வேக்யூம் கிளீனர்ல பேட்டரி தீந்து போயிட்டா ஸ்ட்ரைட்டா நீங்க கார்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில வேக்யூம் கிளீனர்ல இந்த மாதிரி வயர்டு மட்டும் வரும், சில வேக்யூம் கிளீனர்ல வயர்லெஸ் மட்டும் வரும். இதுல வயர்லெஸ் அண்ட் வயர்டு ரெண்டுமே இருக்கிறதுனால தான் இதை நான் வாங்கினேன். ஏன்னா பேட்டரி இருக்கும்போது பேட்டரியில யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி போயிட்டு நம்ம கார்ல ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லாங் ஹோஸ் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க உங்களால கையை உள்ள கொண்டு போக முடியாத இடத்துலலாம் இது மூலமா உள்ள விட்டு டஸ்ட் ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கவர்ல சில கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜ் போடுறதுக்காக ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிரஷ் டைப்ல ஒரு கனெக்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு லாங்கான ஒரு நாசில் கொடுத்திருக்காங்க. இது மூலமா சூப்பரா டஸ்ட்டை கலெக்ட் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்றது நான் வந்து காமிக்கிறேன் வீடியோல. அண்ட் சின்னதா ஒரு பிரஷ் கனெக்டர் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க இந்த நாசில்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு ப்ளோயருக்கான நாசில் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ப்ளோயர் பண்ணும்போது இதை கனெக்ட் பண்ணி நம்ம காற்றை வேகமாக அடிச்சு நம்ம வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்திருக்காங்க. இது நம்ம வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ தரையில இல்லை வந்து மேட்ல அது போல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மெயின் பார்ட்டான வேக்யூம் கிளீனர் அண்ட் ப்ளோயரை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம சைடில் வச்சுட்டு உள்ள வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அப்பதான் இதுல எப்படி சார்ஜ் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது, அண்ட் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா எப்படி நம்ம சரி பண்றதுங்கிற டீடைல்ஸ்லாம் இதை கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மெயின் ப்ராடக்ட்டை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஹேண்டியாக இருக்குது, நல்லா செம வெயிட்டாகவும் இருக்குது, ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ண நல்லா கிரிப்பிங்காகவும் இருக்குது. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் சும்மா ஏனோ தானு கொடுக்காம ஒரு நல்லாவே ஒரு பில்டு இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வழியாக தான் வேக்கம் வந்து டஸ்ட்டை வந்து சக் பண்ணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாக் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து வெளியே கொட்டிக்கலாம். இந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுற பார்ட் மட்டும் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாக கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம உள்ள இருக்கிற அழுக்க கொட்டுறதும் செஞ்சுக்கலாம், இல்ல நம்ம வாஷ் பண்றதுனால பண்ணிக்கலாம். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. இது பேர் ஹெப்பா ஃபில்டர், ஸ்டீல் ஃபில்டர். இதுக்கு உள்ளே ஒரு ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. சோ 2 ஃபில்டர் இருக்கும். நம்ம வந்து இதை க்ளீன் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல கழட்டி வாஷ் பண்றதுனால தனியா பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆனா பாடியை வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது, இந்த ஏரியா மட்டும் தான் வாஷ் பண்ணணும். சோ திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ள வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். தென் இங்கே பார்த்தோன்னா போர்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு LED லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நமக்கு நைட் டைமில் யூஸ் பண்ண யூஸ் ஆகும். இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டனும் மோட் சேஞ்சிங் பட்டனும் இருக்குது. அப்படியே பேக் சைடு பார்த்தோன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம சார்ஜ் போடணும். ஒரு 4 hours சார்ஜ் போட்டால் ஃபுல் ஆகிடும். அண்ட் கீழே சார்ஜிங் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC அடாப்டர் வந்து இந்த காரில் கனெக்ட் பண்ணுற அந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி காரில் கனெக்ட் பண்ணிக்கணும். சார்ஜ் போடுற அந்த இண்டிகேட்டர் லைட் பார்த்தீங்கன்னா ரெட்ல எரிஞ்சுதுன்னா சார்ஜ் ஆகிட்டுன்னு அர்த்தம்,
கிரீன்ல இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா ப்ளோயர். ஸோ இது மூலமா நம்ம காத்தை வந்து ஃபோர்ஸா வந்து அடிச்சு நம்ம டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அந்த நாசில் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணனா ஆன் ஆயிடும். இப்போ இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஈகோ மோடுன்னு இருக்கும். ஸோ இந்த ஈகோ மோட்ல இருந்துச்சுன்னா உங்களால 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சக்ஷன் பவர் நார்மலா இருக்கும். இந்த சுத்தி இருக்கிற 24 LED கோடுகள் பாத்தீங்கன்னா சார்ஜிங் பர்சன்டேஜ் காமிக்கும். 6 கோடுகள் பாத்தீங்கன்னா 25%. ஸோ வந்து 25 100% வந்து காமிக்கும். அடுத்து பவர் பட்டனை திரும்ப பிரஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா சக்ஷன் பவர் வந்து ஃபுல் பவர் கிடைக்கும் ஹை பவர்ல. இந்த மேக்ஸ் மோட்ல நம்மளால 15 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹை சக்ஷன் பவர்ல வந்து ஒர்க் ஆகும். சக்ஷன் பவர்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கையை எவ்வளோ இழுக்குதுன்ட்டு. அந்த ப்ளோயரும் வந்து சூப்பராக காற்று வருது. ஓகே, இப்போ இந்த கனெக்டர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோர் மேட்ஸ் வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. நேற்று தான் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ நிறைய மண்ணாக இருக்கு. ஒரு கனெக்டராக கனெக்ட் பண்ணி எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கனெக்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் எப்படி நல்லா கலெக்ட் பண்ணுதுன்ட்டு. அடுத்ததா இந்த பிரஷ் டைப்ல கொடுத்துருக்கிற அடாப்டரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த கனெக்டர் வந்து சுத்த வேஸ்ட்டுங்க. கொஞ்சம் கூட டஸ்ட்டை வந்து இழுக்கவே இல்லை. ஸோ இது எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல, எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டஸ்ட்டை அது வந்து கலெக்ட் பண்ணவே இல்லை. அடுத்ததா இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்களேன் நீங்கள் எப்படி சக் பண்ணுதுன்ட்டு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ல உள்ள மண்ணை எல்லாம் ஒரே வைப்பில் வந்து எடுத்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர். கொஞ்சம் கோணல் மணலாவோ மேடு பள்ளமாவோ இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஃபிளாட்டா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரே வைப்பில் எல்லாத்தையும் டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிடுது. ஆக்சுவலாக அந்த மேட்ல உள்ள கல் மண் தூசி எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஆனால் அந்த மேட்ல உள்ள அந்த மண்ணுக்கார மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் போல. எனக்கே வந்து சர்ப்ரைஸா இருக்கு. பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த மேட்டை எவ்வளவு மண்ணு கல்லுமா இருந்துச்சு. இப்போ பாருங்க ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே இந்த க்ளீன் பண்ணிடுச்சு. நீங்க இதை வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா இந்த கனெக்டரும் இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கனெக்டரும் செம்ம ஒர்த்து, நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த சின்ன பிரஷ் கனெக்டரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த மேட்ல இருக்கிற மண்ணு டஸ்ட் எல்லாம் சீக்கிரம் வந்துருது. ஆனால் இது போல கார்பெட்ல இருக்கிற மண்ணு டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ நம்ம பொறுமையாக ஒரு இடமா காமிச்சா தான் வருது. நீங்கள் 70 மேட்டு, பிவிசி மேட்டு, ஃபுல் ஃப்ளோர் மேட்டு, இந்த பிளாஸ்டிக் மேட்லாம் போட்டிருக்கீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம டஸ்ட்டை வந்து இல்லை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கார்பெட் மேட்டில் இருக்கிற மண்ணை டஸ்ட்டு மட்டும் நம்ம வந்து பொறுமையாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வச்சு நம்ம கார் மட்டும் இல்லை, ஸோ காரோட சீட்டு, நம்ம வீட்டு சோஃபா சீட்டு, பெட்டு, ஸோ இது போல் இடத்துல நம்ம வந்து வேக்கம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு இது போல் டஸ்ட்டான உள்ள ஏரியாக்களில் நம்ம வந்து டஸ்ட்டை வந்து சக் பண்ணிக்கலாம். ப்ளோயருமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ப்ளோயரோட பவரை பாருங்கள். ப்ளோயர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த பின்னாடி காற்று வர இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு நாசல் கொடுத்துருக்காங்களே ப்ளோயர் நாசல், இதை வந்து இப்படி அழுத்தினீங்கன்னா இந்த வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ப்ளோயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோயரை வச்சு இந்த மாதிரி ஏசி வெண்ட்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் மண் டஸ்ட்லாம் இருந்தால் நீங்கள் காற்றை ஃபோர்ஸ் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ஜின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ண முடியாது. அண்ட் மேலே கார் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா தூசு, இந்த இலைகள்லாம் விழுந்து கிடக்கும். அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்.
உங்க கார்ல சன்ரூஃப் இருக்குன்னா அது நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து லாக் ஆகிற ஏரியாவில் பூரா ஸோ மண்ணு டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ளோயர் வச்சு அந்த மண்ணெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுறணும். இல்லைனா அது அப்படி போய் இந்த ட்ரைனேஜ் ஹோலை வந்து அடைச்சிக்கும். ஸோ அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துரும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டஸ்ட்டெல்லாம் இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த ஏரியா வந்து நம்ம வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டரை நீங்கள் தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஃபுல்லாக காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினில் போடுங்க. ஸோ தண்ணியோட ஈரமாக இருக்கும்போது வந்து திரும்ப போட்டு யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஃபுல்லாக தொடச்சிட்டு காய வச்சிருங்க. இது நம்ம ஒயர் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேபிள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சின்ன பின்னாடி இருக்கிற போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 12 வோல்ட் சாக்கெட்டை காரில் இருக்கிற இந்த 12 வோல்ட் அடாப்டரில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கார் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஆனில் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் காரோட பேட்டரி ட்ரைன் ஆகிடும். ஸோ அதனால் கார் இன்ஜின்ல இருந்து தான் பவர் எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் 2500 சொச்சத்துக்கு வாங்கினேன். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 2300 சொச்சத்துக்கு இருக்குது. இப்போதைக்கு இந்த விலை இருக்குது, ஏறலாம் இறங்கலாம். நீங்கள் வாங்குறப்ப எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வியூ ப்ராடக்ட்டில் லிங்கை கொடுத்துட்றேன். நான் இந்த வேக்யூம் கிளீனரை ரெகுலராக என்னோட காருக்கும் வீட்டுக்கும் யூஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு லாங் டைம் ரிவ்யூவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.